ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. ஸோ மார்க்கெட் நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்றத பார்ப்போம். சில கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு, அதை பற்றியே பேசுகிறேன். ஆக்சுவலாக கிஃப்ட் நிஃப்டி இது வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் மாதிரி தான் தெரியுது. ஒரு 200 பாயிண்ட்ஸ்க்கு மேலே அப்ரிஷியேட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நான் ரெக்கார்ட் பண்ணுற டைம் 6:25. யூஎஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் தான் ட்ரேட் ஆகுது. பட் இது ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணாது அப்படின்றத என்னோடய வியூ. செல் ஆன் ரைஸ் மாதிரி தான் நடக்கும். நிறைய டைம் இதில் தான் பார்த்துட்டோம். ஸோ கேப் அப் ஆகி திருப்பி ஃபால் தான் ஆகும். அதனால் ரொம்ப பெரிய லெவலில் இதை எதிர்பார்க்காதீங்க. ஓப்பனிங்கில் கூட இம்பேக்ட் திருப்பி செல்ல அப்படி தான் வந்துட்டுருக்கு மார்க்கெட். ஸோ ஒரு மைல்டு ஃப்ளாட் டு ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ இருக்க நிலைமைப்படி பார்த்தா. பட் இது நாளைக்கு மாறலாம். இப்போ யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் செல் ஆன் ரைஸ் ஆகலாம். ஸோ இது இருக்கிற சிச்சுவேஷன் இது. ஓகே, அடுத்தது சில கமெண்ட்ஸ் வந்திருக்கு, அதை படிக்கிறேன். MP Ravikumar, dear sir, I am recollecting the memories of 2021-22 March. That time your analysis were superb, which helped you student a lot. God bless you, sir. Thank you, Mr. Ravikumar. ஸோ மோர் தென் 5 இயர்ஸுக்கு மேலே நிறைய பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க. 2021-22 மார்க்கெட் உங்களுக்கு அந்த கோவிட் கிராஷ் 2020, அதுக்கப்புறம் அந்த ரஷ்யா உக்ரைன் வார் டென்ஷன் 2021-22, இந்த டைம்லாம் நம்ம ரொம்ப பெரிய லெவலில் டெக்னிக்கலாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தோம். நிறைய டைம் அப்போ ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஸ்டில் நிறைய பேர் இந்த மார்க்கெட் கிராஷ்லேயும் நம்மளோட அனலைசிஸை பார்க்குறதுன்ற ரொம்ப நல்ல விஷயம். ஸோ ரொம்ப தேங்க்யூ. ஸோ உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு எப்பவுமே கொடுத்துட்ருங்க. நன்றி. அடுத்து சிவகுமார், பாலாஜி சார், நிஃப்டியில் 20,250 கேப் ஃபில்லிங் இருக்குது, ப்ளீஸ் கிவ் டீட்டெயில்ஸ். ஆக்சுவலாக இந்த மாதிரி கேப் ஃபில்லிங் முன்னாடி ஒரு 1 இயர் 2 இயருக்கு முன்னாடி இந்த கேப்பெல்லாம் இப்போ ஃபில் பண்ணணுமா அப்படின்றது நிறைய பேர் கேட்குறாங்க. அது மாதிரிலாம் ரொம்ப வாய்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் கம்மி தான். ஸோ இம்மிடியேட்டாக ஃபில் ஆகணும். அது ரொம்ப டைம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 20,250 இந்த லெவல் தெரியுதா அவங்களுக்கு. ஸோ இங்கே ஒரு கேப் இருக்குது பாருங்கள். இது எப்போது 2023 அந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல இந்த கேப் தான் அவர் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் இதை ஃபில் பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணாது. ரொம்ப பெருசாலாம் யோசிக்காதீங்க. ஸோ அது ஒரு லெஸ் இம்பேக்ட் தான் க்ரியேட் பண்ணும். ஓகே, கேப் பண்ணுறது இமீடியட்டாக ஃபில் ஆகும். உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், கேப் ஆச்சு. அன்றைக்கி ஓப்பன் ஆகும்போதே அந்த யூஎஸ் டீல் சாங்ஷன் ஆச்சுல்ல, அப்போது ஒரே நல்ல கேப்பு. அதுதான் ஹை இந்த மந்தோட அந்த கிராஷோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அங்கேருந்து விழுந்தது தான். அந்த கேப்பை கண்டினியூவாக ஃபில் ஆச்சு. இதுதான் கேப் ஃபில்லிங். இமீடியட்டாக நடக்கும், இல்லை கண்டினியூஸாக நடக்கும். நீங்கள் மோர் தென் 1 இயர் 2 இயர்லாம் அந்த மாதிரி நடக்கிறதுலாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். சிவகுமார், இட்ஸ் ஓகே, பட் கோவிட் டைம், இன்ஃப்ளேஷன், RBI இன்ட்ரெஸ்ட் ரேட், க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ், ருப்பி டிப்ரிசியேஷன், ஸ்டாக் வேல்யூவேஷன் இதெல்லாம் இருந்துச்சு. இந்த டைம் இதெல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக கோவிட்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு வேர்ல்டே ஒரு ஷட் டவுன் ஆன மாதிரி ஒரு சினாரியோ. இங்கே மட்டும், இந்தியா மட்டும் கிடையாது. இப்போ வார்ன்றது ஒரு குறிப்பிட்ட இந்த வார் கூட 2 பேருக்கு நடந்துகிட்டு இருந்தால் பிரச்சனை கிடையாது. இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அந்த இதுவை மூடினால தான் எக்கனாமிக்கெலாம் நம்மளுக்கு கேஸ் விளையிறது, இந்த ட்ரேடு அஃபெக்ட் ஆகிறது, மற்ற கண்ட்ரீஸ்க்கெல்லாம் அரப் கண்ட்ரீஸ்க்கெலாம் பிஸ்னஸ் பாதிக்கிறது. இதுதான் ஒரு மெயின் கன்சர்ன், எக்கனாமிக்கலாக இம்பேக்ட் பண்ணுறது. ஓகேவா, ஸ்ட்ராட்டஜிக்கல் இம்பேக்ட்னு சொல்லலாம் வாரில். ஆனால் கோவிட்ன்றது அப்படியே கிடையாது, கம்ப்ளீட் லாக்டவுன். ஸோ எந்த ஒரு பிஸ்னஸும் இல்லை, எந்த டிரான்சாக்ஷன், எல்லா செக்டர்ஸ் எல்லாமே வாஷ் அவுட், எல்லா இண்டஸ்ட்ரீஸும். அது கம்ப்ளீட்லி ஒரு பேண்டமிக். இது அந்த மாதிரி கிடையாது தான். ஆனால் இருந்தாலும் ஏன் விழுது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் விழுது அப்படின்னா, ஏன் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் இது வரைக்கும் லாங் டேர்மில் கரெக்ஷன்ஸ், டைம் கரெக்ஷன் ஒன்று இருக்குது. இந்த வீடியோஸ்லலாம் யூடியூப்பில் கூட நிறைய பேர் டைம் கரெக்ஷன் மார்க்கெட் இந்த டைமில் விழும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. டைம் கரெக்ஷன் அப்படின்றது ஒரு சேச்சுரேஷன் ப்ரைஸ். நிஃப்டி 2008 விழுந்துச்சு, ஓகேவா. அதுக்கு முன்னாடி நல்ல ரேலி. அதுக்கப்புறம் 2008 ஒரு கிராஷுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய அப்ட்ரெண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2020 ஒரு பெரிய கிராஷ். அதுக்கப்புறம் இது வரைக்கும் 2025 வரைக்கும் மார்க்கெட் ஏறிட்டே தான் இருக்குது. 2008 2020 தாண்டி ஒரு கேப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 இயர்ஸுக்கு அப்புறம் ஒரு யூஸ்வலாக நம்ம நிஃப்டியில் ஒரு டைம் கரெக்ஷன்றது ஒரு 35% மேலே விழுந்திருக்குன்றது ஒரு தகவல்.
ஸோ இந்த வார் டென்ஷன் இந்த மற்ற எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ்லாம் காரணமாக வச்சு இது வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக தான் நான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ அதனால் வந்து இந்த எக்கனாமியும் முடிஞ்சிருச்சு அப்படின்றது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நியூஸ்ன்றது இப்போ இருக்க நியூஸ்ன்றது இது வந்து 2020 பார்க்க போனீங்கன்னா ஒரு பெரிய ராலி நிஃப்டி, அது சந்தேகமே இல்லை. கிட்டத்தட்ட 200% மேலே ஏறி இருக்கும். அதுக்கு வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இப்போ தான் வந்துட்டுருக்கு. அது வந்து டெவலப் ஆக போதா இல்லைன்றது 21,800 எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரம்ப் வந்து 6ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். நீ பேச்சுவார்த்தைக்கு வந்து ஏதாவது முடிவு சொல்லனா உன்னோட பவர் பிளான்ட்லாம் அடித்து தம்சம் பண்ணுறேன், உங்கள் நாட்டோட எதிர்காலமே இல்லாமல் பண்ணிவிடுவேன், ஜாக்கிரதையார் அப்படின்ற மிரட்டிருக்காங்க. ஆனால் ஈரான் அதை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது. பட் இது 2 பேரும் பேச்சுவார்த்தைக்கு வர மாதிரி தெரில. இவரும் ரொம்ப அக்ரெசிவாக ரியாக்ட் பண்ணிட்டுருக்காரு, ஈரானும் ரொம்ப வந்து டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ நீ வா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கமான் கூப்பிட்ற மாதிரி இருக்குது. இது வந்து இந்த வாரோட தீவிரத்தை தான் குறிக்குது. ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து டென்ஷனாகவே இருக்குது, பேனிக் லெவலில். ஸோ பார்ப்போம், மண்டேக்குள்ளே ஓரளவுக்கு அடுத்த வாரம் வந்து ஒரு பெரிய சம்பவம் காத்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கான டென்ஷன்ஸ் தான் கிரியேட் ஆகுது. அதுக்குள்ளேயே மார்க்கெட் 21,800 சப்போர்ட் எடுத்துட்டு அங்கேருந்து ஃபர்தராக ஃபாலோ ஆக போதா இல்லையான்றது வந்து இந்த ஓவரால் நியூஸு எல்லா ஃபேக்டர்ஸும் எல்லாம் ரீகலெக்ட் ஆகி ஒரு சர்டன் பாயிண்டில் வந்து ஒரு பெரிய பிரேக் அவுட் ஆகுமா இல்லை ரிவர்சல் ஆகுமான்றது வந்து பார்ப்போம். ஸோ முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் 21,800, மார்க் மை வேர்ட்ஸ். அது பிரேக் பண்ணால் ஒரு பெரிய கரெக்ஷன் இருக்கும், அங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா ஒரு பெரிய அப் ட்ரெண்டாக இருக்கும், ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். ஸோ கேப் அப் ஆச்சுன்னு வச்சுக்கிங்க, நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக 22,800 வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அது ஒரு 500 பாயிண்ட்ஸ் ஏறிச்சுன்னா சொல்கிறேன். அது இல்லைனா இப்போ அந்த 22,500 வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ 22,800, 22,500 22,800 நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து மேபி மேலே போச்சுன்னா இருக்கும். அங்கேருந்து செல்னா ரைஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கீழே விழுந்ததுன்னா 21,800 தான் சப்போர்ட். க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் ஆக போகுது புது உச்சத்தில். ஸோ நான் நேரத்தே சொல்லணும்னு நினச்சிருந்தேன். க்ரூட் ஆயில் கிட்டத்தட்ட க்ளோஸாக வந்துருச்சு. இந்த 9,960 கிராஸ் ஆச்சுன்னா ஒரு நியூ ஆல் டைம் ஹை. ஸோ பிரேக் அவுட் ஆகிடும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஹைக்கு க்ரூட் ஆயில் பிரேக் அவுட் ஆகி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கோல்டு சில்வர்ஸ்லாம் கொஞ்சம் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. கோல்டு வந்து விழுந்ததில் அந்த பேனிக்கில் வந்து ஒரு 50% ரெக்கவர் ஆகிருக்கு. கோல்டு வந்து ஒரு டிஃபென்சிவ் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த வார் டென்ஷனெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி வச்சுருந்தா திறந்து வச்சுக்கிங்க. மேபி சைட் வேஸ் போகலாம், இல்லைனா வந்து கண்டினியூவாக மேலே தான் போகும். ஸோ கோல்டு இப்போதைக்கு அப்படியே ஒரு ஸ்டேபிள் ஆகுது. அந்த ப்ரைஸ் வந்து ஒரு ஸ்டேபிள் ஆகிற மாதிரி வந்து இருக்குது. வில் see. ஓகே, ரைட். நேற்று ரிலையன்ஸை பற்றி நான் ரிலையன்ஸை பற்றி சொல்லிடுறேன். ரிலையன்ஸ் ஆக்சுவலாக வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட் அந்த ஜோனை பிரேக் ஆகிருக்கு. அடுத்த சப்போர்ட் வந்து 1,300. ஸோ கண்டினியூஸாக செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது ரிலையன்ஸு. லாங் டேர்ம் சப்போர்ட்டும் ரிலையன்ஸ்க்கு அங்கே தான் இருக்குது 1,300 பக்கத்தில். அதை பிரேக் ஆகாது, ஆச்சுன்னா ரொம்ப குரூஷியல். ஏன்னா மந்த்லியோட ட்ரெண்ட் அங்கே தான் பாஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வரைக்கும் மார்ச் க்ளோசிங் அது கீழே வரல. எனக்கு தெரிஞ்சு 1,300 ஒரு சப்போர்ட் வந்து லாங் டேர்மில் இந்த இடத்துல ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, மற்றபடி வந்து மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே வந்து இந்த சூசைட் பாயிண்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. மந்த்லியில் பார்க்கும்போது மிட் கேப் வந்து 14,000 ரொம்ப முக்கியமான சப்போர்ட்டு. அங்கேருந்து திரும்பி ஆகணும். அது திரும்பலைன்னா ரொம்ப ஒரு குரூஷியல். ஸ்மால் கேப் ஆல்ரெடி ரொம்ப பெரிய லேரி இல்லை, பட் அந்த சப்போர்ட்டை உடச்சி ஃபாலோ ஆகிட்டுருக்கு. இந்த 7,000 ரொம்ப முக்கியமான சப்போர்ட்டு ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து பார்ப்போம், சான்சஸ் ஆர் தேர். இந்த வார்த்தை எனக்கு தெரிஞ்சு இதே ஃபியூரியஸாக வந்ததுன்னா மேக்ஸிமம் ஒரு 1.5 மாதத்துலேயே முடிஞ்சிடும். நான் சொன்னல போன வீடியோவில், இந்த ஒரு மாதம் மட்டுமே 11% மேலே விழுந்திருக்கு நிஃப்டி. இந்த 10% கூட்டிக்கிங்களேன், வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ இந்த ஃபியூரியஸ்னஸ் வந்து இருந்ததுன்னா சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடும். நத்திங் டு வரி. ஓகே, ரைட். ஸோ பார்ப்போம், நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு மைல்டான கேப் அப் சான்ஸ் இருக்குது ஆஸ் பர் த இப்போ கரண்ட் சினாரியோ பார்த்தா. இன்னொரு விஷயம், ஏப்ரல் மந்த்துக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, விருப்பப்படுறவங்க செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மார்க்கெட்டில் டெக்னிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் இந்த மாதிரி கிராஷ் ஆகிற டைம்லாம் ப்ரைஸ் ஆக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வச்சுருக்க ஸ்டாக்கில் எங்கே சப்போர்ட் இருக்குது, எங்கே டேர்னிங் பார்க்கணுன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நம்மக்கிட்ட வந்து கற்றுக்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விருப்பப்படுறவங்க செக் பண்ணி ஜாயின் பண்ணி, எதாவது கொரிஸ் இருந்தால் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டிஎன்ஏ டெலகிராம் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.